மாதா, யாம் புறப்பட வேண்டும். தமது பயணம் நலமுற வேண்டும். தென் திசைக்கு தம்மை அழைத்துச் செல்லும் மார்க்கம் ரிஷ்யமுக பர்வதத்தின் மத்தியில் இருக்கின்றது. தாம் அம்மார்க்கத்தின் வழி சென்றால் தென் திசை நோக்கி முன்னேறுவீர்கள். நன்றிகள் மாதா. அனுமதி வேண்டுகிறேன். ரகுநந்தரே, நான் ரசிக்கும் இந்த இயற்கையானது தாம் என்னை நாடி வருவீர்கள் என்பதை அனுக்ஷணமும் எடுத்துரைக்கின்றது. சுவாசிக்கும் காற்று அந்த மனோதிடத்தை என்னில் ஒவ்வொரு முறையும் கூட்டி வலிமை சேர்க்கின்றது. இரவும் பகலும் என் இரு விழிகள், இருண்ட ஹிருதயம் தம் வருகைக்காக காத்திருக்கின்றன. சீதா, என் வார்த்தைக்கு நீ செவி சாய்க்கவில்லை. லங்கேசரை அவமதிக்காதே என்று உனக்கு நான் அறிவுறுத்தினேன். நீ என் அறிவுரையை ஏற்கவில்லையே. இதோ இன்று லங்கேசர் உனக்கு ஒரு அன்பளிப்பை நல்கியுள்ளார். யாதென்று அறிய வேண்டுமா? அரசரின் அன்பளிப்பை கண்ட மாத்திரமே உன் மனதின் வேதனைகளும் துக்கங்களும் காணாமல் போகும். அதற்கு பிறகு லங்கேசரை ஸ்வீகரிப்பதைத் தவிர உன் வாழ்வின் வேறு மார்க்கம் ஏதும் மிஞ்சியிருக்காது. ஹிருதயத்தில் ஒரு நம்பிக்கை பிறக்கும். இந்த அகிலம் தனில் லங்கேசரை தவிர சக்திசாலி, பராக்கிரமம் கொண்டவன் வேறொருவன் இல்லை என உணர்வாய். எனது இந்த யுக்தி பலனளிக்கும் என தோன்றுகிறது. யாருடைய அன்பிற்காக லங்கேசரை நீ புறக்கணித்து வந்தாயோ, இன்று அந்நபர் இப்புவியில் உயிரோடு இல்லை. நிகழ்ந்த இந்த அனர்த்தத்திற்கும் காரணம் நீ மட்டுமே ஆவாய். காலம் கடந்து விடவில்லை சீதா, மனம் மாறுவாய். இல்லையெனில் நீயும் மண்ணில் விழுந்து சாவாய்.